வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஆன்லைன் செயலி மூலம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய கும்பல் ஒருவரை கைது செய்தது சைபர் கிரைம் காவல்துறை. திமுக அரசு நாடகம் ஆடுவதாக மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு. குடியரசு தின விழா ஏற்பாடுகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆன்லைன் செயலி மூலம் உடனடி கடன் என தெரிவித்து சுமார் 300 கோடிக்கு மேல் ஏமாற்றிய கும்பலை சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆன்லைன் செயலி மூலம் 10,000 ரூபாய் கடன் பெற்றார். அந்த கடனை வட்டியுடன் சேர்த்து செலுத்தினார். இந்த நிலையில் அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து அதனை பேஸ்புக், வாட்ஸ்அப் தொடர்பில் உள்ள நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளத்தில் வெளியிடுவோம் என்று மிரட்டினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் மர்ம நபர்கள் கேட்பது போல பல்வேறு தவணைகளாக 2,99,000 ரூபாய் செலுத்தினார். மேலும் அந்த கும்பல் அவரிடம் பணம் கேட்டு தொடர்ந்து மிரட்டியதால் அதிர்ச்சியடைந்த ஆண்ட்ரூஸ் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சமூக வலைதளத்தில் இருந்த புகைப்படங்களை அழித்தனர். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து அவர் அனுப்பிய பணம் எங்கு சென்றது என்று விசாரணை நடத்தினர். அப்போது கேரள மாநிலம் மலப்புரத்தை சேர்ந்த 37 வயதான முகமது ஷபி என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. உடனே சைபர் கிரைம் காவல்துறையினர் கேரளா சென்று அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள அவர் அங்கு லாரி ஓட்டுநராக இருந்தார். தொடர்ந்து அவர் தனது நண்பர் உதவியுடன் இதுபோன்ற மோசடி கும்பலுடன் இணைந்து செயல்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் அவரது வங்கிக் கணக்கை சோதனை செய்த போது அதில் 10,65 லட்சம் ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. அந்த வங்கிக் கணக்கை உடனடியாக காவல்துறையினர் முடக்கினர். பின்னர் அவரை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்தது. அதன்படி இந்த மோசடியில் மேலும் 13 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அவர்கள் ஒரு நிறுவனம் போல் செயல்பட்டு வருகின்றனர். அதற்கு குஜராத்தை சேர்ந்த சித்தான் முகேஷ் என்பவர் தலைவராக உள்ளார். அவரை அமலாக்கத்துறை காவல்துறையினர் மற்றொரு வழக்கில் தற்போது கைது செய்து குஜராத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய சென்னையை சேர்ந்த முஜிப் என்பவரை தமிழக காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு வழக்கில் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த கும்பல் டெல்லி, சென்னை, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், குஜராத், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அலுவலகம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்களிடமிருந்து ஒரு வங்கி கணக்கிற்கு பணம் வந்தவுடன் அதனை உடனடியாக அடுத்தடுத்த வங்கி கணக்குகளுக்கு மாற்றுகின்றனர். அதன்படி 8 வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. 9வதாக அந்த பணம் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதுவரை பொதுமக்களை ஏமாற்றி 8 வங்கி கணக்குகள் மூலம் 321 கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரிய வந்தது. அந்த வங்கி கணக்குகளை முடக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சித்தான் முகேஷ் ஆகிய 2 பேரையும் அங்குள்ள சிறையில் இருந்து கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் 11 பேரை கைது செய்ய சைபர் கிரைம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஆன்லைன் கடன் செயலிகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம். கடந்த ஆண்டுகளில் மட்டும் புதுச்சேரியில் இதேபோல் 336 புகார்கள் வந்துள்ளன. பொதுமக்கள் சுமார் 33 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். எனவே காவல்துறை சார்பில் 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் கடன் செயலிகளை முடக்கி வைத்துள்ளோம். இருப்பினும் சைபர் குற்றவாளிகள் நாள்தோறும் புதிதாக செயலிகளை உருவாக்குகின்றனர். எனவே பொதுமக்கள் இந்த செயலிகளை நம்பி கடன் பெற்று ஏமாற வேண்டாம். இந்த வழக்கில் கூட கடன் பெற்றவர்களை மிரட்டியவர்கள் கம்போடியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து தமிழில் பேசி மிரட்டியது தெரிய வந்துள்ளது. எனவே இது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறோம். மேலும் புதுச்சேரியில் இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் என்னென்ன வேலை செய்கின்றனர் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றோம்.
இதுவரை 38 பேரின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெறும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் வந்தால் உடனடியாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க வேண்டும் என்றார். உண்டான இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சைபர் கிரைம் ப்ரிவென்டிவ். அதுக்கடுத்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அது அந்த டெலகிராமு, அதுக்கடுத்து அந்த வாட்ஸ்அப்பு, பேங்க் அக்கௌண்ட்லாம் அந்த வெரிஃபை பண்ணும்போது அதில் என்னென்னா எந்தெந்த இதெல்லாம் போய் சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி அக்யூஸ்டு அது எது போகும்போது அது 8 லேயராக அந்த பணம் போகுது. 8 லேயர் ஆகி பெரிய அமௌண்ட் ஆகி வேற ஒருத்துக்கு போகுது. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து கேரளாவில் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். அவர் பேர் முகமது ஷபி. ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்எஸ்பி ஐயா இதேமாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில், வெப்சைட்டில் வர்ற லோன் ஆப்பில் யாரும் வந்து அதை ஜென்யூனிட்டி வெரிஃபை பண்ணாமல் யாரும் லோன் எடுக்கக்கூடாது. அப்படி யாரும் லோன் எடுத்து யாரும் பாதிக்கப்பட்டீங்கன்னா உடனடி கடலில் கூக்கான் வலையில் மீன் பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. அரசு தடையை மீறி கூக்கான் வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி வீராம்பட்டினம் பஞ்சாயத்தார் தலைமையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கடலில் கூக்கான் வலையில் மீன் பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் தடையை மீறி சிலர் கூக்கான் வலையில் மீன் பிடித்து வருகின்றனர். கூக்கான் என்பது கணவாய் மீன்களை பிடிக்க பயன்படுத்தும் வலையாகும். இந்த முறையில் ஒரே நேரத்தில் 200 கிலோ வரை மண்ணை வலையில் இறக்கி பிடிப்பதாகும். இதனால் டன் கணக்கில் மண் கொட்டுவதால் கடல் வளம் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வலைகளால் சிறு சிறு மீனவர்களின் வலைகள் சிக்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. புதுச்சேரி கடல் பகுதியில் சமீப காலமாக கூக்கான் மீன் பிடிப்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் வேதவனேஸ்வரர் சிவன் கோவில் வளாகத்தில் வம்பாக்கீரபாளையம் வீராம்பட்டினம் மீனவ பஞ்சாயத்தார் தலைமையில் அனைத்து ஊர் மீனவ கிராமங்களின் பஞ்சாயத்தாரர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூக்கான் தொழில் செய்யும் கிராமத்தின் மீது தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுப்பது, மேலும் எந்த ஒரு கிராம பஞ்சாயத்தும் அந்த ஊரை சேர்ந்த கூக்கான் தொழில் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது அவர்களுக்கு பஞ்சாயத்திற்கு பிரச்சனை வரும்போது அனைத்து கிராமமும் ஒன்று சேர்ந்து ஆதரவு அளிப்பது, கூக்கான் தொழிலை மீறி செய்யும் கிராமத்தின் மீது மீன் மார்க்கெட்டில் மீன் விற்பனையை தடை செய்வது, இது புதுச்சேரி மற்றும் அருகே உள்ள தமிழ்நாடு கிராமத்திற்கும் பொருந்தும். மீன்வளத்துறையானது கூக்கான் முறையில் மீன் பிடிப்பதை தடை விதித்துள்ளது. தடையை மீறி கூக்கான் முறையில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்களின் மீது கடல் வளத்தையும் மீனவர்களின் மீன்பிடி வலைகளையும் பாதுகாக்கும் பொருட்டு அரசு உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் சர்வதேச உளவியல் மாநாடு நடைபெறுகிறது. பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு, பல்வேறு முன்னணி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள், 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், டெல்லியில் மாபெரும் அளவிலான திருக்குறள் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் உலகெங்கும் பல இடங்களில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் திறக்க ஏற்பாடு உள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை, மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய நிலையில் டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் மற்றும் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இவ்விவகாரத்தில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளது என்றும் கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர்,
மத்திய அரசு என்றும் மக்கள் பக்கம்தான் இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கிறது. 2021 இருந்து இது வேகமாக நடந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கும் போதெல்லாம் இவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அனைத்துமே சொல்லிவிட்டு ஏலத்திற்கு வரும்பொழுது அதை நிறுத்தி வைக்க வேண்டும். அதாவது ஏலம் வந்து அதுல ஒரு நிறுவனம் பார்ட்டிசிபேட் பண்ணும் பிறகு இவர்கள் அதுவும் ஊர் மக்கள் உண்ணாவிரதம் இருந்த பிறகு திமுக தங்களுடைய நிலைமை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டு மக்கள் இடத்துல ஒரு தவறான தகவலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், மக்கள் விவசாயத்தை காப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார், ரத்து செய்து விட்டார். அதான் சொன்னா 2021 இருந்து 2024 வரலும் பொன்விழா கொண்டாடும் பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி பொன்விழாவை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி தனது 15வது ஆண்டு நிறைவையொட்டி குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடி வருகிறது. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ரத்த தான முகாம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி இயக்குனர் அருள் ஜோஸ்பின் மேரி மற்றும் பிரின்சிபல் கேப்டன் சுரேஷ் ஜெகதீசன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த ரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏராளமான மெரைன் ஆபீசர்ஸ், மாணவர்கள் மற்றும் அருகிலுள்ள பகுதி மக்கள் தன்னார்வமாக ரத்த தானம் செய்தனர். இந்த ரத்த தான முகாம் மருத்துவ துறையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துரைக்கிறது. பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி சமூகத்திற்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை வழங்கி வருவதை இந்த ரத்த தான முகாம் மேலும் வலியுறுத்துகிறது. பாண்டிச்சேரி மேரிடைம் அகாடமி ஒரு கப்பல் துறை சம்பந்தப்பட்ட காலேஜ். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஜி ஷிப்பிங்னு ஒரு துறையால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ். இங்கே ஒரு 30க்கு மேற்பட்ட கோர்ஸ்கள் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி who are sailing in the ships, ஆல்ரெடி செயில் பண்ண seafarers-க்கான team for providing our cooperation for conducting this blood donation camp by our institute. And புதுவை ஸ்ரீ மணக்குளை விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மற்றும் 77ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு அசோக சக்கரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25வது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் 76வது ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு அசோக சக்ரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. இதில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 4500 பேர் மனித அசோகா சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதை அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப் என்பவர் பார்வையிட்டு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் அசோகா சக்ரா உலக சாதனை சான்றிதழ் அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன் முனைவர் அன்புமலர், முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் NSN கைலாசம் மற்றும் அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த வரலாற்று உலக சாதனை நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர்.
77வது குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற இறுதி ஒத்திகையில் காவல்துறையினர், தேசிய மாணவர் படையினர், முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அணிவகுப்பு மேற்கொண்டனர். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். இந்த விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், கடற்படை, கப்பல் படை, சாரணியர், தேசிய மாணவர் படை, பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தனியார் ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கடலோர காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அடுத்ததாக முன்னாள் ராணுவத்தினர். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் அரசு செயலர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிதி வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். Hereby pledge to uphold the democratic traditions of our country. உறுதியான நம்பிக்கையை கொண்டுள்ள இந்திய குடிமக்களாகிய நாம் நம் நாட்டில் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவரை கத்தியால் வெட்டிய சக மாணவர் மீது காவல்துறையினர் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் +1 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரு பிரிவினராக செயல்பட்டு வந்தனர். இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரு தரப்பை சார்ந்த மாணவர் நேற்று முன்தினம் கத்தி மற்றும் 6 நாட்டு வெடிகுண்டுகளை புத்தக பையில் வைத்துக் கொண்டு பள்ளிக்கு எடுத்து வந்து எதிர்த்தரப்பை சார்ந்த மாணவர் ஒருவரின் கையில் கத்தியால் வெட்டினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவனை ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் மாணவனிடம் இருந்து கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டது. சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பிலோ பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் தரப்பிலோ எந்த புகாரும் அளிக்கவில்லை. தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் தாமாக முன்வந்து கத்தியால் வெட்டியது, வெடிகுண்டு வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்து மாணவனை கைது செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தனியார் பள்ளிக்கு கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது. நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை, புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். செய்திகள் தொடர்கின்றன. கொம்பாக்கத்தில் 11 லட்சம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் மாதா கோவில் வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் 11,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார். இதன் மூலம் கொம்பாக்கம் மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள். இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தீன தயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வநாயகம், பேராசிரியர் அம்லர், கதிரவன், அருள்மணி, சேகர், அந்தோணி, நாகராஜ், வரதராஜ், கோதண்டராமன், நிஜாம்தான், பச்சையப்பன், அந்தோணிதாஸ், லியான், ஜெனோவா, சரவணன், முருகையன், எக்மண்ட் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, விவசாய அணி அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி துணை அமைப்பாளர் தேசிகன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, ஜனா, முருகன், கோவிந்தராஜ், பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். சார் இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க சார், எல்லாரும் கொஞ்சம் நேரம் பாருங்க. ஒரு நிமிஷம் வந்துங்க கட் பண்ணுங்க. சார் நிறைய ஓபன் பண்ணதுல நாங்கெல்லாம் தெரியுது. ஒரு நிமிஷம் அண்ணா இங்க பாருங்க. சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தரின் 210வது ஆண்டு குரு பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் பவழங்குடி சித்தர் ஜீவசமாதி உள்ளது. இங்கு சித்தரின் 218வது ஆண்டு குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி நேற்று காலை 8 மணி முதல் காலையாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன்,
பாஜக பிரமுகர் சிவா உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சாம்பார் ரெடி பண்ணுங்க. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏரி வடிகால் வாய்க்காலில் ஓம் சக்தி கோவில் அருகில் பாலம் கட்டுமான பணி தொடக்கம். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் நெட்டப்பாக்கம் கிராமத்தில் ஏரி வடிகால் வாய்க்காலில் ஓம் சக்தி கோவில் அருகில் பாலம் கட்டுமான பணிக்கு 27,62,500 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலு கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இங்க பாருங்கண்ணா. ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசின் நிவாரண தொகை வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டில் உள்ள கழிவறை மூலமாக விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இதனை அறிந்த முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அதன்படி நேற்று முதற்கட்டமாக விஷவாயு தாக்கி உயிரிழந்த பெண் காமாட்சியின் கணவர் தேவராஜிடம் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 20 லட்சத்திற்கான காசோலையை நேற்று சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். இதில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் சேவகர் நாராயணசாமி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள ஏஎஃப்டி ராஜீவ்காந்தி நகரில் உள்ள அனைத்து தெருக்களுக்கும் சாலை, கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதியின் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள ராஜீவ்காந்தி நகரில் அனைத்து தெருக்களையும் 29.70 லட்சம் ரூபாய் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூரணாங்குப்பம் கிராம நிர்வாகி அதிகாரி அலுவலக வீதியில் 7.63 லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்காக அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல்,
ராஜீவ்காந்தி நகர் நலசங்க நிர்வாகிகள் ராஜசேகர், கலைவாணன், சுரேஷ்குமார் மற்றும் புருஷோத்தம்மன், முருகேசன், முருகானந்தம், பார்த்திபன், முத்துசாமி, சண்முகம், பார்த்தசாரதி, அசோகன், தனசேகர், மணி, ராஜகுரு, வேலு, பாஸ்கர், முனியன், பிரகாஷ், ஆறுமுகம் மற்றும் அந்தந்த பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள நாகுரான் தோட்டம் முதல் GTL குடியிருப்பு பகுதி வரை குடிநீர் குழாய் வசதி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள நாகுரான் தோட்டம் முதல் GTL குடியிருப்பு பகுதி வரை அப்பகுதியில் வசிக்கின்ற மக்களின் கோரிக்கை ஏற்று வளர்ச்சி நிதியிலிருந்து 3,89,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் முன்னிலையில் நாகுரான் தோட்டம் குடியிருக்கும் பொதுமக்கள் மற்றும் NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உள்ள உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான 2 கடைகள் முறைகேடாக செயல்பட்டதால் கடைகளுக்கு அதிரடியாக அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இங்கு துணிக்கடைகள், உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்கள், மருந்தகங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் முறைகேடாக 2 கடைகள் இயங்கி வந்தது. இது குறித்து பலமுறை நகராட்சிக்கு புகார் கடிதங்கள் வந்த நிலையில் முறைகேடாக செயல்பட்டு வந்த 2 கடைகளுக்கு அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். மேலும் இந்த வணிக வளாகத்தில் பல்வேறு கடைகள் முறைகேடாக செயல்பட்டு வருவதாகவும் ஒரே நபர் 4க்கும் மேற்பட்ட கடைகள் வைத்துள்ளதாக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி கடையை பலர் உள் வாடகைக்கு விட்டு லாபம் பார்த்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கடையின் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறை பாட்கோ கழகம் மூலம் காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பறவைப்பேட் பகுதியில் புதிதாக வடிகால் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிட பழங்குடியினர் நலத்துறை பாட்கோ கழகம் மூலம் 1,96,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காரைக்கால் மாவட்டம் வடக்கு தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பறவைப்பேட் பகுதியில் புதிதாக வடிகால் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன்,
புதுச்சேரி ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டு சாலை பணிக்கான அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். பின்னர் ஆதிதிராவிட பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்த போது காரைக்கால் மாவட்டத்தில் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் 20 பணிகளுக்காக 6,50,00,000 ரூபாய் செலவிடப்பட்டு அப்பணிகள் நிறைவடைந்துள்ளது. தற்பொழுது 7 கோடி ரூபாய் அளவில் 20 பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இன்னும் புதிதாக 7 பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் தொடங்கப்பட இருக்கின்றன என தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் 3.5 ஆண்டுகளில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றன. மேலும் 30 கோடி ரூபாய் அளவில் காரைக்கால் மாவட்டத்தில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு 80% ஆதிதிராவிடர் மக்களுக்கும் மீதமுள்ள 20% ஏழை மக்களுக்கும் வழங்கப்பட உள்ளது என்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தெரிவித்தார். நான் இங்கே கொஞ்சம் இப்படி பார்த்த வேண்டாம். நான் இங்கே கொஞ்சம் போன் உள்ளது. காரைக்காலில் நாளை மறுதினம் நடைபெற இருக்கும் குடியரசு தின விழா கொண்டாட்டத்திற்கான காவல்துறை அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின விழா நாளை மறுதினம் கோலாகலத்துடன் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். இதனையொட்டி விளையாட்டு அரங்கு மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை, பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகை நடைபெற்றது. நன்றியை உரித்தாக்குகின்றோம். தேசிய மாணவர் படை சீனியர் பிரிவு தொடர்ந்து வருகிறார்கள் SRVS நேஷனல் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். அதனை தொடர்ந்து வருகிறார்கள் முருகாத்தாள் ஆட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி காரைக்கால். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்லைன் செயலி மூலம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய கும்பல் ஒருவரை கைது செய்தது சைபர் கிரைம் காவல்துறை. திமுக அரசு நாடகமாடுவதாக மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றச்சாட்டு. குடியரசு தின விழா ஏற்பாடுகள், புதுச்சேரி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.